வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் இகல் அந்த அதிகாரத்தில் 4வது குறள். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ரொம்ப எளிமையான குறள் தான். இன்பத்துள் இன்பம் நமக்கு தெரியும், அதாவது மிகப்பெரிய இன்பம். அதாவது இன்பத்தோடு நான் அப்படியே இன்றைக்கி சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த மாதிரி இன்பத்துக்கெல்லாம் பெரிய இன்பம். சரி, துன்பத்துள் துன்பம், மிக கொடிய துன்பம். யாருக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான துன்பம். ஸோ ரெண்டுனுடைய உச்சம் தொட்டு நிற்கிறது. இன்பத்தினுடைய உச்சம் ஒன்று, இன்னொன்று துன்பத்தினுடைய உச்சம். அதாவது துன்பத்தினுடைய ரொம்ப துன்பம். அந்த மாதிரி இப்போ ரெண்டும் எதனால் வருது? இந்த இன்பத்துள் இன்பம் எதனால் வருது, துன்பத்துள் துன்பம் எதனால் வருது? அதுதான் இந்த குறளினுடைய பொருள். இன்பத்துள் இன்பம் பயக்கும், எது பயக்கும்? இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இகல் அப்படிங்கிறது தான் இங்கே துன்பத்துள் துன்பம். அது கெட்டுச்சுன்னா, அது மாறுச்சுன்னா இன்பத்துள் இன்பம் பயக்கும். அது மிக உயர்ந்த இன்பத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ இகல் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம். என்ன? மாறுபட்டு நிற்கிறது. நம்ம நிறைய சமயங்களில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது இன்றைக்கு எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயத்தை நம்ம தப்புன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட இந்த மாறுபட்டு நிற்கிறதே ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி ரொம்ப வருது. அது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற காலங்களில் அப்போ அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்பொழுது, இல்லை வேறு ஏதாவது கதைகள் கூட சொல்லிவிட்டு அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு இதில் யார் எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. அப்போல்லாம் நம்ம பெரும்பாலானோர் என்ன சொல்லுவோம், இந்த நல்லதெல்லாம் செஞ்சு நல்லவனாக இருக்கான் இல்லையா அந்த ஹீரோ, அந்த கதாநாயகன் அல்லது கதாநாயகி. அவங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் கதாநாயகி ஒரு நாவலாகட்டும் ஒரு படமாகட்டும் அதெல்லாம் இருந்தவங்க நல்லவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. தீயவர்களை அந்த ஒரு நிலையில் வச்சு அன்னைக்கு யாரும் காமிச்சது கிடையாது. அதனால் பெரும்பான்மையோர் நாங்கள் மாணவர்கள் என்ன சொல்லுவோம், எனக்கு அவங்க தான் பிடிச்சது. இப்போ ராமாயணத்தை எடுத்தால் ராமர் பிடிச்சது, சீதையை பிடிச்சது, பரதன் பிடிச்சது, லக்ஷ்மணன் பிடிச்சது, ஏன்னா அவனோட தியாகம், இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அன்னைக்கு மாறுபட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ராவணன் பிடிக்கும் அந்த மாதிரி. அப்போது அதனால் அவங்களுக்கு என்ன நன்மையும் விளைய போகிறதில்ல. மாறுபட்டு இருக்கிறதுனால எல்லா பசங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவன் ராவணனோட சேர்ந்த ஆளுடா, அவனோட நம்ம சேர்ந்தால் நம்மளும் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு அப்போது. இன்றைக்கெல்லாம் காலம் மாறிடுதுன்னு நீங்கள் பசங்கள் யோசிக்கிற விதமும் மாறிடுது. ஆக ஒரு சூழ்நிலையிலேருந்து மாறுபட்டு நிற்கும் பொழுது நாம் அந்த ஒத்த மனத்தோடு இருக்கவங்களேருந்து விலகி நின்றுடுறோம் இல்லைங்களா? அது நமக்கு துன்பத்துள் துன்பம். ஏன்னா எந்த இடத்துலையும் நம்மளை எதுக்குமே சேர்த்திக்கவே மாட்டாங்க. அப்போ அது மிகப்பெரிய துன்பம் தானே. அப்படிப்பட்ட அந்த இகல், துன்பத்துள் துன்பத்தை கொடுக்கக்கூடிய இகல் கெட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும்? இன்பத்துள் இன்பம் பயக்கும். அது மிகச்சிறந்த இன்பத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, அந்த மாறுபாடு இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் ஒரு ஊருடன் ஒத்து வாழ்கின்ற குணம் ஒருவர்களுக்கு இருந்தது அப்படின்னா எல்லோரும் நண்பர்களாக இருப்பாங்க. அப்போ எல்லோரும் ஒரு தேவை அப்படின்னாக்க உதவி செய்வார்கள். அப்போது உங்களுக்கு அந்த இன்பம் மிகப்பெரியதாக இருக்கும். அதுக்காக ஒருத்தன் ஏதாவது எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஒரு இடத்துல குறள் ஒன்று சொல்லுது அப்படின்னா அதை அந்த இடத்துக்கு பொருத்தி பார்க்கணும். மற்ற இடங்களில் வரும்பொழுது அதே மாதிரியா அப்படின்னு பொருத்தியும் பார்க்கணும். இதற்காக எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும் அப்படின்ற தேவை எப்போவுமே கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில சமயங்களில் நம்ம விட பெரியவர்களிடம் சரி, நம்ம விட சிறியவர்களிடம் அந்த கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடை மட்டுமே இருக்கணுமே வெளியே, அது பகையாக மாறக்கூடாது. அந்த வேறுபாட்டை விட்டுட்டு மற்ற எதில் நம்ம ஒத்து வருமோ அதில் ஒற்றுமையாக இருக்க பழகணும். அந்த மனதை வளர்த்துக்கொள்ளணும். அதுதான் இங்கே முக்கியம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கொள்ளணும்.